பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செய்வேன். நேற்று மதுரைக்கு வருகை தந்திருந்த உள்துறை அமைச்சர் அம்சாஜியை பார்ப்பதற்காக நேரில் போயிருந்தோம். இத்தனைக்கும் உண்மையிலேயே இந்த டிஎம்கேக்காரங்கெல்லாம் 200 ரூபாய்க்கும் கோட்டுக்கு தான் போவோம். அவன் துட்டை போட்டு செலவழித்து தேசப்பற்றுள்ள ஒரே கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சின்னு நேற்று கூட உண்மையிலேயே நான் மனதார பிஜேபியில் இருக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறேன். நான் போனது என் சொந்த காசு, வந்தவங்க அத்தனை பேர் அவங்களோட சொந்த காசு தான். கட்சியோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. கட்சிக்காரன் நான் போனால் எனக்குள்ள காசு, நான் என் காசை போட்டு தான் நான் போயிட்டு வந்தேன். அதே மாதிரி தான் எல்லா பாரதிய ஜனதா கட்சிக்காரனும். நாட்டுப்பற்று உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தேசப்பற்று உள்ளவங்க தான். நான் இந்தியா என் குடும்பம் மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் அவங்களோட குடும்பம் மாதிரி தான். அவங்க எந்த சாதியோ மதமோ எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் அதை பார்க்கவே மாட்டாங்கன்னு நேற்று மதுரை மாநாடு ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். மதுரை மாநாட்டில் இன்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் இந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. 120 கோடி இந்துக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் வெறும் 20 கோடி பேர் தான் எல்லா மதங்களும் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இந்துக்களும் ஒரு கஷ்டப்படுற மாதிரி எவ்வளவோ நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க, எவ்வளவோ கேவலமாக பேசுகிறீங்க. மதவாதம் அப்படின்னு அந்த கைக்கூலிகளுக்கெல்லாம் ஒன்று கேட்குறேன், எது மதவாதம் சொல்லுங்கள்? எது மதவாதம்? ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்கிறாரு, 1 நாள் சொல்லு, 2 நாள் சொல்லு, 3 நாள் சொல்லு, அவன் முஸ்லீம் மதத்தை அவன் பின்பற்றலைன்னா, ஏற்றுக்கிட்டு வரலைன்னா அவனை கொலை பண்ணிடுங்க, அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட புனித நூலில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். அவங்கள அல்லாவை ஏற்றுக்கிறலன்னா கொலை பண்ணிடணும்னு சொல்கிறார் ஒரு முஸ்லீம் சகோதரர் பப்ளிக்காக ஒரு மேடையில். எந்த ஹிந்துவாவது அந்த மாதிரி சொல்லியிருக்கானா? என் மதத்துக்கு வா, என் மதத்துக்கு வரலன்னா உன்னை கொன்றுவோம்னு யாராவது சொல்லி? தயவு செஞ்சு என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களும் சரி, ஹிந்து மதத்தை இழிவாக பேசிக்கிட்டு இருக்கிற எச்சைகளுக்கும் சரி, கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பேசு. இதில் யார் நாட்டுப்பட்டு, யார் மதவாதி, யார் நீங்கள் மதவாதி இது பண்ணிடுவாங்க. முருக பக்தர்கள் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இருந்துச்சுன்னா மத கலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே. மத கலவரம் யாரால் நடக்கும்? யாரால் நடக்கும்? தயவு செஞ்சு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற ஹிந்து சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். 6 படை வீடு இருக்கிற ஒரே முருகனுக்கு இருக்கிற இது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் வச்சு நடத்தினா தான் சிறப்பா? சரி, முருக பக்தர்கள் மாநாடு எங்கே நடத்தினா உனக்கு என்ன? அது எப்படி மத கலவரம் வரும்? ஒரு தீவிரவாதிக்கு கோயம்புத்தூரில் ஒரு தீவிரவாதி அப்ராணி மக்களை கொன்று குவிச்ச தீவிரவாதிக்கு நீ பாதுகாப்பு கொடுத்து ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுத்த. ஐயோ ஒரு பயங்கரவாதியை கொண்டு இது பண்ணிட்டாமனேன்னு சொல்லி சைலண்டாக முடிக்கல, நீ ஊர்வலமாக கூட்டிகிட்டு போக வச்ச. அப்போ மத கலவரம்லாம் நடக்காது. எப்போ மத கலவரம் நடந்துச்சு? அமைதியான வழியில் முருக பக்தரை கும்பிட்ற வரவனுக்கு எப்படி நீ ஏன் எப்படி தூண்டி விடுத? அப்போ நீ தூண்டி விடுற. உண்மையிலே நீங்கள் இந்த டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன், காங்கிரஸ் கட்சிக்காரன் மத கலவரத்தை தூண்டி விடுறது இவனுங்க தான். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மத கலவரத்தை தூண்டி, இதே முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க. எந்த ஹிந்துவாக அதை தடுக்கானா வைக்கானா? இல்லை ஏதாவது உங்களை பற்றி இந்த இவனுங்களால தான். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிறணும். உங்களை இவங்க என்றைக்குமே இந்த தீவிரவாத செயல்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க உங்களை ஆதரிச்சு நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க எல்லா நாட்டிலையும் தீவிரவாத செயல்களை செய்கிறது இந்த முஸ்லீம்கள் தான் இருக்கீங்க. இதெல்லாம் யாராலனா இந்த எச்சைகளால். எல்லா முஸ்லீம்களும் சொல்லலை, எத்தனையோ நாட்டுப்பற்று உள்ள முஸ்லீம்கள். எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வேலூர் இப்ராஹிம் அண்ணா இருக்கார். இன்னும் எத்தனையோ முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இருக்காங்க. தடா ரஹீம் அண்ணா இருக்காங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க இல்லை. இருந்தாலும் இந்த டிஎம்கேவோட ஓட்டு அரசியல் அவருக்கு நல்ல நுணுக்கமாக தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லா மக்களோட சேர்ந்து வாழுங்க. உங்களோட மதம் உங்களுக்கு, எங்களோட மதம் எங்களுக்கு. எந்த இடத்துலையுமே ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ எந்த முஸ்லீம் மதத்துக்கு எதிரானவங்க கிடையாது. யார் தப்பு பண்ணுறாங்களோ, தப்பு பண்ணுறவங்கள, ஏன்னா இல்லைன்னா இந்த நாட்டில் நீங்கள் தானே வாழ்கிறீங்க, உங்களுக்கும் தானே இடைஞ்சல். முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுனால என்ன மத கலவரம் வரும்? இதுக்கெல்லாம் நீங்களுமே சொல்லணும். நீ தான் மத கலவரத்தை தூண்டி விடுற.
பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இந்து சகோதரர்களை நீ இந்து சகோதரர்னா கூட நீ நினைக்க வேண்டாம், ஓன் நாட்டுக்காரன் நினை. ஓன் நாட்டுக்காரனை அயல் நாட்டுக்காரன் வந்து சுட்டு கொண்டுட்டு போயிட்டான். நம்ம பதிலுக்கு பதில் அடிக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம அதைத்தான் செஞ்சோம். நம்ம அந்த இடத்துல மதத்தை பார்க்கல, எதுவுமே ஏன் நாட்டுக்காரனை அவன் வந்து சொல்லிட்டு கொண்டுட்டு போயிட்டான், அவனுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்தோம். நம்ம சாதாரண பொதுமக்களை பார்த்து நம்ம எதுவுமே நம்ம இராணுவம் செய்யவே இல்லை. பொதுமக்களில் ஒரு உயிர் கூட போகவே இல்லை. அப்படி வந்து நம்ம நீ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி, முப்படைகளும் சரி, தீவிரவாதிகளை மட்டும்தான் அழிச்சாங்களே தவிர, ஆனால் இங்கே இருந்துக்கிட்ட அவங்களுக்கு, ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும், உண்மையான முஸ்லீமும் பூரா அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்தான். என் அன்பு உறவுகளை, முஸ்லீம் சகோதர சகோதரிகளை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க இந்த டிஎம்கேவும் சரி, காங்கிரஸும் சரி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, உங்களை வந்து நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்னா நீங்கள் இல்லை, எத்தனையோ நல்ல முஸ்லீம்கள் இல்லையா, ஒரு ஒன்று ரெண்டு செடிகள், விஷச்செடிகள் உங்களோட ஒட்டுமொத்த மதத்தையும் சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த விஷச்செடிகளுக்கு வந்து இவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தப்பு பண்ணுறவங்கள மட்டும்தான் இந்திய அரசாங்கம் கேட்குது. குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பங்களாதேஷ்லேருந்து வரான், உங்கள் பேர் முஸ்லீம் மதத்தை கெடுக்கிறதுக்கிட்டே பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இந்த ரோஹிங்கியிலேருந்து இவங்கெல்லாம் வந்து உங்கள் மதத்துக்கு எதிரான உங்கள் மதத்து பேரை வச்சு தீவிரவாத செயல்கள் செய்கிறான். ஆனால் ஒட்டுமொத்தமாக கெட்ட பேர் யார் உங்களுக்கு? ஆனால் இந்த கெட்ட பேரை உண்டு பண்ணி வைக்கிறது யார்? இந்த டிஎம்கே, காங்கிரஸ். ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. 12 வருடம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த இந்திய முஸ்லீம்களாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அப்போ மத கலவரத்தை தூண்டி விடுறது யார்? தயவு செஞ்சு என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்து சகோதர சகோதரிகளை, ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்கிறாரு, 100 ரூபா அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் முஸ்லீம் கடையில் போய் வாங்குங்க. இது பயங்கரவாதமா, மதவாதமா? எந்த இடத்துலையாவது இந்து சகோதர சகோதரிகள் வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு யாராவது பேசியிருக்காங்களா? பேசவே மாட்டாங்க. 1-2 பேர் பேசுகிறாங்கன்னா, இந்த திருமாவளவன் வந்து தேவையில்லாமல் இந்து மதத்தை சீண்டியிருப்பான். அதனால அப்போ நீ உனக்கு மட்டும் இந்த மதமெல்லாம் பெருசா, அப்போ இந்த மதமெல்லாம் பெருசான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுளே இல்லை. அதன்னா இந்து மதம் மட்டும் இல்லை, மித்த மதமெல்லாம் இருக்குன்னு. எந்த மதத்தில் மூட நம்பிக்கை இல்லை? எந்த மதத்தில் மூட நம்பிக்கை இல்லை? எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் சொல்லு, ஒரு மதத்தை மட்டும் சொல்லாத, எல்லா மதத்திலையும் சொல்லு. இந்த இந்துக்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தால் நம்மளை விரட்டிக்கிட்டே இருப்பான். நீ அடி வாங்கிட்டே இருந்தாலும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீ திருப்ப அடித்தா மட்டும்தான் ஐயன் திரும்ப அடிச்சிடுவானேன்னு சொல்லி பயப்படுவான். அதுக்கு சிறந்த உதாரணம் முஸ்லீம்கள் தான். ஒரு வார்த்தை அவங்கள பற்றி எவனாவது ஒருத்தன் பேசட்டும், ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு கேட்க வைக்காங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கான். உன்னை முருகபத்திரங்கள் மாநாடு நடத்த விட மாட்டாங்க. இந்தியாவில் வந்து 26 பேரை சுட்டு கொண்டுட்டு போயிட்டான். அவங்களுக்கு சுட்டு கொண்டவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, செத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை, அவங்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணலை. இஸ்ரேல் வந்து காசாவில் கொண்டு போட்டு காசா மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணதான் கம்யூனிஸ்டுக்காரன். திங்கிறது இங்கே தின்னுட்டு விசுவாசம் அங்கே. காசா மக்கள் அப்ராணி மக்களை கொள்ளுதான்னா அந்த தீவிரவாதி மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டாங்கன்னா யாரு தெரியும்? இவன் ஏன் அங்கே விடுவான் அவனை தீவிரவாதின்னு? அங்கே காசாவில் உள்ள மக்களை அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு இது பண்ண வேண்டியன. இவன் அந்த காசாவில் உள்ளவன் போய் இஸ்ரேலில் போய் குண்டை போட்டு 1500 ரூபாய் கொள்ளுவான். அவன் பார்த்துக்கிட்டா இருப்பான். 500 ரூபாய் இன்னும் பணைய கைநீதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவன் என்ன விட்டா வைப்பான்? அவன் இஸ்ரேலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு நாட்டுப்பற்று உள்ளவனா இஸ்ரேலில் இருக்கான், கொல்லுன்னு சொல்லிட்டான். இங்கே உள்ளவன் எல்லாம் துரோகிகளாக இருக்கான். அதனால தான் இங்கே இருந்துக்கிட்டு உன் வீட்டில் உன் குடும்பத்தில் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான். அதுக்கு நீ ஒன்றுமே பண்ணலை. எங்கேயோ உள்ளவனுக்கு போய் இவன் வந்து மனிதனையே மிக்க வேணாம். இந்த கம்யூனிஸ்டுக்கார, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன், டிஎம்கேயும் காங்கிரஸும். ஆனால் அந்த நல்ல சூடு சொன்ன உள்ள இந்து சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். ரவுடி காங்கிரஸோட மாநில தலைவராக இருக்கார இப்போதைக்கு ரவுடி செல்வ பெருந்தகன். ஏன் முருக பக்தர் மாநாடை போய் குஜராத்தில் நடத்த வேண்டியன, உத்தரப்பிரதேசத்தில் நடத்த வேண்டியன? நாங்கள் எங்கே நடத்தினா உனக்கு என்ன? நீ தான் மத கலவரத்தை தூண்டி விடுற. வேற அனைத்து தமிழ் சொந்தங்களும் சரி, இந்து சகோதர சகோதரிகளும் சரி, முஸ்லீம் சகோதர அவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மத கலவரத்தை தூண்டி விடலை. மத கலவரத்தை தூண்டி விடுறது டிஎம்கே, விடுதலை. ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களாமா.
ஆனால் முட்டாள்களே, நீங்கள் அவனுக்கு ஓட்டு போட போய்த்தான் முட்டாள்களே உங்களவே எனக்கு ஓன் செருப்பை கலத்திட்டு ஒன்னவே அடிக்கான். ஏன் குஜராத்தில் போய் முருகபத்திரமா நடத்துவோம்? ஏன் நான் தமிழ்நாட்டில் நடத்தினா என்ன? அதை நீ கேட்கணுமா வேண்டாமா? ஏன் நீ கேட்க மாட்டேங்க? வாயை முடிக்கிட்டே எதுக்கு இருக்க? டிஎம்கேல இருக்கிறவன், காங்கிரஸில் இருக்கிறவன், விடுதலை சிறுத்தைகளில் ஹிந்துவாக இருந்தனா நீ மதம் மாறி மானம் கெட்டு போயிருக்காத. எவ்வளவோ துடிப்புள்ள இந்துக்களுக்கெல்லாம் மனசு வலிக்கும். 6 படை வீடு இருக்கிற வீடு தமிழ்நாடு முருகனுக்கு. அப்போ 6 படை வீடு இருக்கிற தமிழ்நாட்டில் நடத்தினா தானே அதுக்கு ஒரு சிறப்பு. கேட்டால் இது மதம் என்னது மதம்? ஆமாம் மதம் தான். ஆமையா மதம் தான், உனக்கு என்ன? இதை நீ கேட்கணுமா வேண்டாமா? காங்கிரஸில் அது அந்த ஒரு ரவுடி சொல்கிறான். அதுவும் அன்னைக்கு சொன்னாங்க கச்சத்தீவில் 250 ஏக்கரை கொடுத்துட்டு பலாயிரக்கணக்கு ஏக்கரை வாங்கிட்டான். இந்த மாதிரி ஒரு முட்டாளை போய் மாநில தலைவராக போட்டால் அந்த கட்சி என்ன விளங்கும்? ஒவ்வொரு அடிக்கும் பதிலுக்கு பதில் அடித்தா மட்டும்தான் அவன் இனிமேல் நம்மளை பற்றி கேட்க மாட்டான். நம்ம எந்த மதத்துக்கும் எதிராக இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகள் தான். நம்ம தலைவர்கள் நமக்கு போதிச்ச போதனை அதுதான். ஆனால் அதுக்காக நீ அவன் ஒருத்தன் அடிக்காமனா அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எதுக்கு இல்லை, நீ எதுக்குன்னா நீ ஒவ்வொருத்தனும் கேட்டிருந்தனா இந்த நாய்கள்லாம் எல்லாரும் அவர மதம் அவரவங்களுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்துக்கிறோம். ஆனால் இவனுங்க தான் அந்த பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. தயவு செஞ்சு அனைத்து ஹிந்து சகோதர சகோதரிகளும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லுங்கள். அந்த காங்கிரஸில் உள்ளவங்களாம் குஜராத்தில் போய் நடத்துங்க. டிஎம்கேக்காரன் என்ன சொல்கிறான்? இது மதக்கலவரத்தை தூண்டி விடுதுங்க. எவ்வளவு எதிர்ப்பு! மொத்தம் 140 கோடியில் 120 கோடி இந்துக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு இதாக உங்களால் ஒரு மாநாடு நடத்த முடியல. அப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு கேவலமாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு என் அனைத்து அன்பு தமிழ் சொந்தங்களும், என் அருமை உறவுகளும், ஒரு நாட்டுப்பற்றுள்ள கட்சி, ஒரு மனிதாயமான ஒன்றுற கட்சி, அனைத்து மதத்துக்குமான கட்சி, அனைத்து சாதிக்குமான கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். தயவு செஞ்சு என் அனைத்து சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த டிஎம்கேக்கும் மதக்கலவரத்தை தூண்டி விடுறவங்களுக்கும், மதக்கலவரத்தை தூண்டி விடுற டிஎம்கே, விசிகே, காங்கிரஸ், சாதி கலவரத்தை தூண்டி விடுற டிஎம்கே, விசிகே, காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டணும். தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.